பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை திமுக அப்படியே காப்பியடித்து வெளியிட்டிருப்பதாக அந்த கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். அவருடன் செய்தியாளர் ரகுவரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். பாமகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு அன்புமணி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் சில கேள்விகள். சார், நீங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க. வேட்பாளர் பற்றி 2 கட்ட வேட்பாளர் அறிக்கை வந்துருச்சு. நீங்க பிரச்சாரம் மேற்கொண்டீங்க. இப்போ அடுத்த கட்ட பிரச்சாரம் எப்போ துவங்கி இருக்கிறீங்க? புதுவிதமான பிரச்சாரத்தை நீங்க தான் தமிழகத்தில் அறிமுகப்படுத்துறீங்க. அடுத்த கட்ட பிரச்சாரம் எந்த மாதிரியான இருக்கும்? அடுத்த கட்டம் வருகின்ற புதன்கிழமை 20ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய அடுத்த கட்ட பிரச்சாரம் நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். கடந்த ஓராண்டு காலமாக மக்களிடம் சென்று அதுவே எங்களுடைய தேர்தல் பிரச்சாரமாக, அதுவும் தான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரமாக நாங்கள் சொல்கின்றோம். ஏன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான பிரச்சாரங்கள் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய தேர்தல் அறிக்கை வித்தியாசமான தேர்தல் அறிக்கை கடந்த செப்டம்பர் மாதம் வரைவு தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்கள், எங்களுடைய வரைவு தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நடத்தி மக்களிடம் எங்களுடைய தேர்தல் அறிக்கை முழுமையாக சென்றடைந்திருக்கிறது. இப்போது திமுக அவர்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பி அடித்து அதுதான் அவருடைய தேர்தலுடைய கதாநாயகன் என்று சொல்லுகின்ற ஸ்டாலினை பார்த்து எனக்கு, அதாவது ஆங்கிலத்தில் இது பிளேகரிசம் சொல்லுவாங்க. இதில் அப்படியே எடுத்துட்டு காப்பி அடிக்கிறது. இதில் தெரியுது திமுக 66 வயது உள்ள திமுகவுக்கு சிந்தனைகள், செயல்பாடுகள், அறிவிப்புகள், அதாவது ஐடியாஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் இல்லாமல் போயிடுச்சு. இல்லை, நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. இப்போ உங்க தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடுவீங்களா, இல்ல மற்ற தொகுதியில் போய் போட்டியிடுவீங்க? தமிழ்நாட்டில் நான் போட்டியிட போறேன்.